யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி புதன். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த காரணத்தினால நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்க ஃபேஸ் டே டு டே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்பெஷலி சொல்லணுன்னா கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய சவால்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா சின்னதாக எல்லோரும் டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா புதன் அதிபதியாக கொண்டவங்க. ரொம்ப க்ரியேட்டிவான மைண்ட் இருக்கும். ரொம்ப அபாரமான சக்திகள் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குற அளவுக்கெல்லாம் இவங்களுக்கு நுட்பமான அறிவு இருக்கும். இருந்தாலுமே இருக்கிற கிரகங்களையே சின்ன கிரகம் இல்லையா புதன், அதனுடைய சாராம்சம் அறிவான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும். சட்டுன்னு மனசு உடஞ்சி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அதாவது சின்ன பசங்க மாதிரி தான், ரொம்ப குழந்தை மனம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். என்ன வயசில் இருந்தாலுமே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே இவங்க பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வச்சோன்னா உடனே மெல்ட் ஆகக்கூடிய கனிவான மனம் படைச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். இலகிய குணம் அதிகமாகவே இருக்கும். அதிகபட்சமாக சர்ச்சைகளில் மாற்றவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை சட்டுன்னு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. புதன் அஸ்தங்கமாக இருக்கிற காரணத்தினால புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். புதன் அஸ்தங்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்புலேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியாக படிச்சுட்டு நல்லா போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ரொம்ப முக்கியமாக எதற்காக சட்டுன்னு மனசில் ஒரு மாறுதல் வருது, நெகட்டிவ் தாட்டு தான் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. ஒரே ரீசன் தான், மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இந்த ராசியில் பார்த்திங்கன்னா நீசமாகுது. சந்திரன் நீசமாகுது அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் டக்குன்னு யோசிக்க தோணாது. எதுவாக இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோன்னா நெகட்டிவாக தான் அதை திங்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் பாசிட்டிவ் தாட்டுக்கே போவோம். அந்த காரணத்தினாலேயே பலவிதமான பிரச்சனைகள், சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒன்று தொடர்கதியாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சந்திரன்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமாக திருமணமான பெண்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாரோடையுமே ஒரு நட்பாக பழகினாலும் சரி, இல்லைனாக்கா பார்த்திங்கன்னா உறவுகளில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சின்ன குழப்பம் அப்படின்றதாவது பண்ணி நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேனும். ரொம்ப சிலர்கிட்ட மட்டும்தான் அவங்க நட்சத்திரம் நமக்கு தாரையில் செட் ஆகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்களோட சர்ச்சைகள் இல்லாமல் நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா மனோகாரகன் அப்படின்னு சொன்னதுனால ஏதாவது ஒரு குழப்பம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலையே இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அது உட்காந்துருக்கிற நிலைமை, தொழில் ஸ்தானத்தை கொஞ்ச நாள் லாபஸ்தானத்தில் கேது வந்தது, அப்புறம் தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்குது. எல்லா பக்கத்தில் இருந்தும் அடி வந்துக்கிட்டே இருக்கே, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லி ரொம்ப மூச்சு விடாமல் யோசிக்கக்கூடிய தரத்தில் தான் விருச்சிக ராசிக்காரங்க, அதாவது கேட்ட நட்சத்திரம் உட்காந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். 2026 குரு பகவான் எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 8ஆம் வீட்டில் குரு வந்த உடனேயே முதல் விஷயம் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் மேம்படும். அதே சமயம் ஆயுள் தீர்க்கம், ஆயுள் ஸ்தானம் இல்லையா, ஏதாவது பிரச்சனைகளோ கண்டங்களோ இருந்திருந்தாலும் கூட அதை சரி செய்யறதுக்காக தான் குரு பகவான் அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் குரு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பார்த்தாலும் கூட ஏதாவது ஒரு செலவுகள் விரையும் அப்படிங்கிறதுனால நமக்கு சுப செலவாக இருக்கலாம், இல்லைனா தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு ஸ்டாக்கை வாங்கி போடுறது, ஏதோ ஒன்று செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது செலவுகளை கட்டுக்குள்ளேயே கொண்டு வர முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா செலவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குண்டான ஒரு பலனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்யூச்சரில் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான். 12ஆவது வீட்டை குரு பார்க்கறதுனால நமக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அதுவும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. சேமிப்புகள் கொஞ்சம் கரையிறதுக்கான வாய்ப்புகள் சின்னதாக வரும். அடுத்து குருவோட பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டில் விழுது. 2ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த இடத்துல நமக்கு குரு பார்வை விழுறது குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன தான் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி பஞ்சப்பாட்டெல்லாம் பாடினாலும் கூட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு தினசரி தேவைகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுக்கான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதெல்லாம் ரொம்ப நார்மலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து குருவோட பார்வை 4ஆம் வீட்டில் விழுது. 4ஆம் வீடு பார்த்திங்கன்னா
சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் இந்த இடத்துல வந்து நமக்கு குரு பார்வை கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம். எப்படின்னா நமக்கு தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அது வந்து ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஆன்மீகமான விஷயங்கள் அதிகபட்சமாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். கோவில்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா விரதங்களை அனுஷ்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம வந்து லைஃப்பில் பார்த்துட்டே இருக்க முடியும். அடுத்ததாக நமக்கு வந்து சுகஸ்தானம்னு சொன்னாலே குடும்பத்துக்கு தேவையான வஸ்துக்கள், அதாவது பொருட்கள் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு அளவுக்கு அதிகமாகவே தென்படும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் சேர்க்கைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா 4வது வீட்டில் ராகுவும் இருக்குது. பொருள் காரகத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால குரு ராகு சேர்க்கையாகவும் ஆகுது. அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்கறதுனால பொருள் சேர்க்கைகள் வரும், ஆடம்பர செலவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லாமே சந்தோஷமாக போகிறதுக்கான சூழ்நிலைகள் தான் காட்டுது. அடுத்து சனியுடைய அமர்வு. சனி வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துல சனி உட்காரும் பொழுது பிள்ளைகளால் கொஞ்சம் பெருமையான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் புத்திர பாக்கியம் கிடைச்சே தீரும். அடுத்து வீடு கட்டுறது, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே முதல் விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டியது புண்ணியம் பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை, அதுக்கப்புறமா வீடு, நல்ல வேலை, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்படி பார்க்கும்பொழுது வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வீடு கட்டுறதுக்கான ஒரு பிள்ளையார் சுழியை நீங்கள் கண்டிப்பாக போடலாம். பண வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண வரவுகள் எங்கேயாவது வெளியே மாட்டிக்கிட்டு இருக்குது, வரவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியோட பார்வை 7வது வீட்டில் விழுது. உங்களுக்கு 7வது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் வந்து நமக்கு சனியோட பார்வை விடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சண்டைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போயுமே சனி 7ல் இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வந்து போகும். பேச்சு வந்து ஜாஸ்தியாக விடாமல் சுதாரிச்சுக்கிட்டு போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 7ல் சனி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே தொழில் ரீதியாக நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா சலசலப்புகள் வந்து போகும், ஆர்கியூமெண்ட் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பெரிய பேச்சுவார்த்தைகள் போகிற மாதிரி இருந்தால் சைலண்ட்டாக நழுவி போயிருங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கூட்டு தொழில் பண்ணுறவங்க, சின்ன சின்னதாக வந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் வரதுக்கான சான்சஸ்லாம் நிறையவே இருக்குது. அடுத்து உங்களுடைய 11ஆம் வீட்டையும் இந்த சனி வந்து பார்க்குறாரு. சனி வந்து 11வது வீட்டை பார்க்குறது, லாபஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். இதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணியபடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மூவ் ஆகிறத பார்க்க முடியும். லாபத்தில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமெல்லாம் நமக்கு கேது உட்காந்துருந்ததுனால பண வருவாயே வரவே இல்லை. அதாவது கேது உட்காந்துருக்க இடத்த சுருக்கம் இல்லையா, அதனால் வருமானமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் நலிஞ்சு போய் தான் இருந்திருப்போம். ஆவரேஜான ஒரு வருமானம் தான் இருந்திருக்கு, ஹைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. இப்போ சனி அங்கே உட்காந்ததுனால உங்களுடைய அந்த 11வது வீட்டில் பிறப்பு கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரகம் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிற பட்சத்தில் இன்னுமே நல்ல பலன்கள்லாம் எதிர்பார்க்க முடியும் உங்களால். இப்போ சனியோட பார்வையினால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வராக்கடன்கள் வசூலாகிறது, அதுக்கப்புறம் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சனியுடைய பார்வை உங்களோட 2ஆம் வீட்லேயும் விழுது. 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் நமக்கு வந்து குருவும் பார்க்குது. இப்போ சனியோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு என்னென்ன தேவைகளோ உங்களுடைய நல்ல கர்மம்லாம் கரெக்டாக வேலை செய்யும். உங்களுடைய விஷயங்கள், அதாவது உறவினர்கள் வருகை, கூட பிறந்தவங்களுடைய தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகுவுடைய அமர்வு. ராகு வந்து 4வது வீட்டில் உட்காந்துருக்கு. 4வது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து சுகஸ்தானத்தில் போகக்காரகன் இருக்குது அப்படின்னும் பொழுது ஆடம்பரமான வஸ்துக்கள் வாங்குறது, வெளியூருக்கு போகிறது, சுற்றுலாவுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். பொருள் சேர்க்கைகள்லாம் நடக்கும், பரிசு பொருட்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் 4ல் வந்து தாயார் ஸ்தானமும் கூட அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு தாயாரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்து ராகு அப்படின்னு சொன்னாலே கலகக்காரகன், அதனால் தாய்க்கும் நமக்கும் தேவையில்லாத சர்ச்சைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் தாய் அப்படின்னு நினச்சிக்கவே கூடாது. ஏன்னா ராகு வந்து உட்காரும் பொழுது நம்மக்கிட்ட இப்படி தான் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்களும் தள்ளப்படுவாங்க. எப்பயுமே எந்த ஒரு நபர் மேலேயும் நம்ம கோவப்படவே முடியாது.
கிரகங்கள் தான் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு எக்யூப்மெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்மளை வச்சு தான் அதோட காரியத்தை சாதிச்சுக்கும். அதனால் ராகு உட்காந்துருக்கிறதுனால ஏதாவது ஒரு தேவையில்லாத சஞ்சலங்கள் வருதுன்னா நீங்கள் அதை கண்டும் காணாமல் நகர்ந்து போயிருங்க. பெரிய பெரிய ஆர்குமெண்ட்டு, பெரிய பெரிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து ராகுவின் பார்வை உங்களோட 8வது வீட்டில் விழுது. 8வது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசிலேயே அது ஆயுள் ஸ்தானமும் கூட. அந்த இடத்துல ஆல்ரெடி குருவும் உட்காந்துருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு லக்னமோ இல்லைன்னா வந்து ஆண்களாக இருக்க போனால் குரு இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்துக்கோங்க, பெண்களாக இருந்தால் சுக்கிரன். இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது அப்படின்னும் பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சட்டுன்னு எங்கேயாவது போய் இடிச்சிக்கிறது, இல்லைனாக்கா காலில் அடிப்படுறது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு தாட் போயிட்டே இருக்கும் இல்லையா, உடம்பு சரியில்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது, இல்லைனா முதுகு வலிக்குது, வயிறு வலிக்குது, ஏதோ ஒரு உபாதை உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குது, சொல்ல முடியாத மாதிரி ஒரு மன அழுத்தம் ஏதாவது ஒரு விதத்தில் அது நமக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கான மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க. மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டிங்கன்னாவே உங்களுக்கு இந்த ராகுவோட பார்வைக்கு பரிகாரமாக ஆயிடுச்சு. அதுக்கு தான் சொல்லுவேன், கை வைத்தியம் பண்ணாதீங்க. டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு ஊசியோ இல்லை மாத்திரையோ வாங்கிட்டிங்கன்னாவே அது வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு எதுக்கான பரிகாரமாக ஆகிடும். இதை பண்ணினாவே போதுமானது. இன்கேஸ் நம்ம கட்டத்தில் ஏதாவது கண்டம்னு இருந்தால் கூட இந்த மருந்து மாத்திரை, ஊசி, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திட்டா அது என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆகிடும். ரொம்ப ஈஸியான பரிகாரம் இது. அதனால தான் சொல்கிறேன், மிதுனத்தில் லக்னமோ இல்லைனா குரு இல்லை சுக்கிரன், இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சுக்கிரன் இருந்தால் பெண்களுக்கு, குரு இருந்தால் ஆண்களுக்கு, லக்னம் இருந்தால் 2 நபர்களுக்குமே. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டால் உடனே என்னென்னு சரி பண்ணிக்கோங்க. அடுத்து ராகுவோட பார்வை 12வது வீட்டில் விழுது. 12வது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் ராகுவோட பார்வையும் இருக்குது, ஆல்ரெடி குருவோட பார்வையும் இருக்குது. தேவையில்லாத செலவு, நம்ம 10 ரூபாய்க்கு கணக்கு போட்டால் 20 ரூபாய்க்கு இழுத்துட்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஆடம்பரமாக தேவையில்லாத செலவுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆடம்பர பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. சட்டுன்னு டிவி ரிப்பேர் ஆகுறது, இல்லை மொபைல் ஃபோன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாக உடஞ்சி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலையை ராகு ஏற்படுத்தும். நம்ம பாதுகாப்பாக இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் சுதாரிப்போடு இருந்துக்கோங்க. குரு பார்வை இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பாக இருந்தால் அது நமக்கு செட் ஆகும். அடுத்து கேதுவுடைய அமர்வு பற்றி பார்க்க போகிறோம். கேது வந்து 10வது வீட்டில் உட்காந்துருக்கு. ஆல்ரெடி பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். கேது வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்கு. என்னடா வாழ்க்கை இது, தொழில் இவ்வளவு மந்தமாக இருக்குது, அடுத்த ஸ்டெப்பு வைக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து கேது இருக்கக்கூடிய இடத்துல சனியும் உட்காந்துட்டு இருந்ததுன்னா அதை விட பெரிய தர்ம சங்கடம் எதுவுமே கிடையாது. சிம்மராசியில் கேது இருக்கு இல்லையா, அங்கே வந்து சனி இருந்தாலோ இல்லை செவ்வாய் இருந்தாலோ சொல்லவே வேண்டாம், அதிகபட்சமான போராட்டங்களை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சனி இருக்கிற மாதிரி இருந்தால் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் இருந்தால் முருகரை பிடிங்க. முருகரை பிடிச்சிங்கன்னா போதும், ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10ல் கேது இருக்கிறது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் மந்த நிலையை கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நாமளே முடிவெடுத்து சுறுசுறுப்பானால் தான் உண்டு. நீங்கள் அதுவாக நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படியே நகராமல் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்குமே ரொம்ப மந்தமாக ஆவரேஜாக போகிற மாதிரி இருக்குது வாழ்க்கை. பெருசாக வந்து சுறுசுறுப்பாக போகவே இல்லை. ஒன்று நம்மளை கார்னர் பண்ணுறாங்க, வேலையை விட்டு எடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரியான மனநிலைமை இருக்கும். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது, இந்த கிரகம் எதோடு சேர்ந்து உட்காந்துருக்குன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி கடவுளை வழிபடுறதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த நிலை கண்டிப்பான விஷயமாக மாறும். அடுத்து கேதுவுடைய பார்வை 6வது வீட்டில் விழுது. 6ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேது பார்க்கறதுனால எதிரிகள்லாம் வந்து தவிடு பொடி ஆகிடுவாங்க. எப்பயுமே நெகட்டிவ் கிரகம் எதிரியை பார்த்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க போயிடுவாங்க. உறவினர்களால் தேவையில்லாத சர்ச்சைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் வந்து 6ல் ஒரு கிரகம் வந்து இருக்குது, பார்வையிடுது அப்படின்னு சொன்னால் அதற்கான பலாபலன்களை நம்ம பார்க்கணும் இல்லையா. வெளியேருந்து ஆள் வராமல் உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகள் விடாமல் நீங்கள் சுதாரிப்பாக இருந்துக்கோங்க, போதுமானது. நோய் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால குட்டி குட்டியாக தலைவலி, வயிற்று வலின்னு ஏதாவது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான மருந்து மாத்திரை வாங்குகிற செலவுகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் கொஞ்சம் சுதாரிப்போடு இருந்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது கேதுவோட பார்வை 2ஆம் வீட்டையும் பார்க்குது. 2ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பார்க்குது. சனியும் பார்க்குது, குருவும் பார்க்குது, கேதுவும் பார்க்குது. இத்தனை பேர் பார்க்குறாங்க. குடும்பஸ்தானம் அதே சமயத்தில் தனஸ்தானமும் கூட இத்தனை பேர் சேர்ந்து பார்க்கறதுனால
சம்டைம்ஸ் கொஞ்சம் இழுபறியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா சட்டுன்னு அதுக்கான பணத்தை எப்படி ஒதுக்குறது, இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக மாறும். ஏன்னா கோச்சார கிரகங்கள் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, புதன் சுக்கிரன் செவ்வாய் எல்லாம், இந்த கிரகங்கள்லாம் நம்மளுடைய சுற்றுப்பாதையில் வரும்பொழுது அந்த பார்வை விழும்பொழுது பலவிதமான நன்மைகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 4 கிரகங்களை வச்சு தான் நம்ம கோச்சாரத்தையே எடுப்போம். என்ன காரணம்னா இவங்க மட்டும்தான் அதிகபட்சமான நாட்கள் எடுத்துப்பாங்க. சனி 2.5 வருஷம், இவங்கெல்லாம் 1.5 வருஷம், குரு 1 வருஷம் இல்லையா. மற்றவங்க எல்லாருமே 1 மாதம் 2 மாதம் அந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த பெரிய கிரகங்களுக்கு தான் கோச்சார பலன்கள் அதிகபட்சமாக எடுத்துக்கப்படும். அடுத்து பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷங்களுக்குமே அவங்கவுங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுடைய நட்சத்திர தோஷம் பொறுத்ததாக தான் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட வியாதிகள் தான் நமக்கு போகிறது, எல்லாமே அது சார்புடையதாக தான் இருக்கும். அதில் கேட்ட நட்சத்திரத்துக்கான நட்சத்திர தோஷம் சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோஷப்படுற காரணத்தினால ஆல்ரெடி ராசியில் நீசமாகவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சந்திர தோஷமும் இருக்குது. அப்படின்னும் பொழுது நமக்கு தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதாவது சைனஸு, ஒற்றை தலைவலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயுமே கோல்டாகவே இருக்கிறது, தும்மல் வந்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா சரியான பரிகாரத்தை பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதிலிருந்து விடுபட முடியும். அதில் நமக்கு இந்த வியாதிகள் பற்றி பார்த்தோம். சந்திரன் மனோகாரகன், மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிக்கடி நெகட்டிவ் தாட் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். நெகட்டிவ் தாட், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் உள்ள பாசிட்டிவாக நம்ம தேடுவோம். இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தோஷம் காரணமாக தான் நடக்குது. அதுக்கப்புறமா இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல அம்மன் வழிபாடு பண்ணணும். அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் பௌர்ணமி இருக்கிற கிரகங்களில் சந்திரனும் சூரியனும் தான் டைரெக்டாக பார்க்கக்கூடிய கிரகங்கள். அதனால் முழு நிலவு வானத்தில் வர்ற அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கெல்லாம் கையை தலைமையில் தூக்கி வச்சு நீங்கள் சாஷ்டாங்கமாக கும்பிடுங்க. இதை பௌர்ணமியை பார்க்குறது, கும்பிடுறது, அதுக்காக சில பூஜைகள் வீட்டில் முடிஞ்சால் செய்யுங்க. இதெல்லாம் கண்குளிர அந்த சந்திரனை பார்க்குறதுனால நமக்கு சந்திர தோஷம் நல்லபடியாக விலகிறத கண்கூட பார்க்க முடியும். இதற்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்து அணிஞ்சிக்கலாம். முத்து நீங்கள் மோதிரமாகவோ அப்படி இல்லைனா ஒரு பெண்டண்ட்டாகவோ போட்டிங்கன்னா அதிகபட்சமான பலன்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நெத்திக்கு வைக்கிறது, திருநீர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சந்தனக்கட்டையை உரசி நெத்திக்கு வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சந்தனத்தை நெத்திக்கு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். நல்ல பாசிட்டிவான தாட்ஸ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான இடங்களுக்கு போகும்பொழுதெல்லாம் வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வெள்ளை கலர் யூஸ் பண்ண நமக்கு பாசிட்டிவான தாட்ஸும் நிறைய வரதை இங்கே கண்கூட பார்க்க முடியும். அடுத்து பரிகாரம், அதாவது இந்த வழிபாடு வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு கடவுளை நான் தொடர்ந்து வழிபாடு பண்ணணும், இந்த 2026 எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் ஏதாவது காமாட்சி கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா எல்லா திங்கக்கிழமைகளையும் வீட்லேயே காமாட்சி படம் வச்சுட்டு 2 விளக்கேற்றி நீங்கள் கையெடுத்து கும்பிட்டா போதுமானது. சின்னதாக 2 கல்கண்டு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் பெருவாரியான நல்ல பலன்களை கொடுத்தே தீரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட்ட நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.